அனைவருக்கும் மகிழ்ச்சியும் வணக்கம். நேற்று நடந்து முடிந்த மும்பையும் ராஜஸ்தான் அணிக்கும் இடையில் ஐபிஎல் போட்டியில் மும்பை அணி படுதோல்வி அடைந்திருக்கிறது. இந்த தோல்வியில் அடைந்து மும்பை அணி பிளே ஆஃப் சுற்று தகுதியை இழந்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். அதை கருதி ராஜஸ்தான் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு ஒரு காலை எடுத்து வைத்தது என்று சொல்ல முடியும். ஏனென்றால் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கும் ராஜஸ்தான் அணி முதல் இடத்தில் இருப்பதனால் பிளே ஆஃப் சுற்றை தகுதி அடைந்தது தான் சொல்ல முடியும். ராஜஸ்தான் அணியன் மட்டும் கம்பீரமாக விளையாடிக்கொண்டு ஒரு போட்டியில் மட்டும் தோல்வியடைந்து அனைத்து போட்டிகளை வெற்றி பெற்று 14 புள்ளிகளுடன் முதலிடத்தில் இருக்கிறது. கல்கத்தா 2வது இடமும், சன்ரைசர்ஸ் 3வது இடமும், சென்னை 4வது இடத்துக்கும் இருக்கிறது. இந்த வெற்றிக்கு பிறகு ராஜஸ்தான் அணி பிளே ஆஃப் சுற்றை தகுதி பெறும் என்று நினைக்கிறேன். 179 ரன் அடித்த மும்பை அணி பவுலிங் சொதப்பியதால் ராஜஸ்தான் அணி அவ்வளோ சுலபமாக ஒரு விக்கெட்டை இழந்து 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மும்பை அணி நல்ல சீர்பாய்ந்து வந்தது. திடீர்னு என்னாச்சு, மும்பை அணிக்கு பவுலிங் சொதப்பி விட்டது. மும்பை அணியை பொறுத்த வரைக்கும் பும்ராவை தவிர வேற எந்த பவுலிங் ஈடுபடாமல் போகிறது. அதனால் மும்பை அணி தோல்வி நெருக்கடியில் இருக்கிறது. மீண்டும் மும்பை அணிக்கு தோல்விக்கு முழுக்க இன்னொரு காரணம் இருக்கிறது. கார்த்திக் பாண்டியா கேப்டன்ஷிப்பும் அவருடைய விளையாட்டும். கார்த்திக் பாண்டியா விளையாட்டு கொஞ்ச நாளைக்கு வரும் வரை, அவர் விளையாடு வரும் வரை அவருடைய விளையாட்டு சரியில்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. கார்த்திக் பாண்டியாவை நம் ஐசிசி 2020 வேர்ல்டு கப் மேட்சில் எடுப்பது சரியில்லை என்று தான் தோன்கிறது. அவருடைய ஃபார்ம் இப்போது கொஞ்சம் தரைக்குறைவாக இருக்கிறது. இந்த ஃபார்மை வைத்து ஒரு முக்கியமான பேட்ஸை நாம் இழந்துவிட்டு கார்த்திக் பாண்டியாவை கொண்டு போகிறது நல்லதில்லை என்று நினைக்கிறேன். கார்த்திக் பாண்டியா நல்ல ஒரு ஃபார்முக்கு வர வேண்டும். என்னாச்சு, கார்த்திக் பாண்டியா மிகப்பெரிய ஒரு நல்ல பிளேயர். அவருக்கு திடீர்னு இப்படி ஒரு குழப்பம் ஏற்படும் போது நம் 2020 ஐசிசி விளையாட்டு வரப்போகிறது. இப்படி இருக்கும்போது நல்ல பிளேயர்கள் விளையாடாமல் இருக்கும்போது இந்தியாவுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும். ஆனாலும் இந்தியாவில் புதிய பிளேயர்கள் இந்த ஐபிஎல் மேட்சில் உருவாகி வந்திருக்கிறார்கள். அதை கருத்தில் கொண்டு புதிய பிளேயர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். நம் ஐசிசியில் 20 பேர் செலெக்ஷன் பண்ணியிருக்கிறார்கள். அதில் நல்ல பிளேயர்களை தேர்ந்தெடுத்து உள்ளே வைக்க வேண்டும். மாயங்க் யாதவ் ஒரு நல்ல பவுலர். அவருக்கு இந்த 20 பிளேயர் பேரில் அவருடைய பேர் இடம்பெறாதது போல சின்ன ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கிறது. நல்ல ஒரு பவுலிங்கை வீசி அனைத்து விக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டிருந்தார் ஃபர்ஸ்டில். திடீரென அவர் காயம் ஏற்படுவதனால், அடிக்கடி ஓய்வெடுப்பதனால் அவருக்கு பின்னடைவு ஏற்படுகிறது என்று கருதுகிறது. இதை முன்னிட்டு நமக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றிலிருந்து வெளியேறும் என்ற வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது. இன்று சென்னையும் லக்னோவும் சென்னை செப்பாக் மைதானத்தில் மோதப்போகிறது. அந்த மேட்சை பொறுத்து எந்த அணி பிளே ஆஃப் சுற்றை இன்னும் தகுதிப்படுத்தி வைக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சென்னை அணிக்கு முக்கியமான ஒரு மேட்சாக இருக்கிறது என்பதை நான் உங்கள் முன் கருதுகிறேன். இந்த கிரிக்கெட் நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் ஆதரவும் லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க. வணக்கம்.